வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழகத்திற்கான சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு முதல் தவணையாக 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதன்கிழமை விமர்சித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் முக்கியமான கல்வி நிதியை இணைப்பது நியாயமற்றது என்று கூறினார். மாநிலத்தில் கல்வி திட்டங்களை தொடர்வதற்கு இந்த நிதி இன்றியமையாதது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசு முந்தைய ஆண்டிலிருந்து 249 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துள்ளதாகவும், திட்டத்தை செயல்படுத்த தேவையான 60% பங்கை வழங்க தவறிவிட்டதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். நடப்பு கல்வியாண்டில் ஒதுக்கப்பட்ட 2152 கோடி ரூபாயில் முதல் தவணையான 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைப்பது தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வி மற்றும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் பணியை எதிர்மறையாக பாதித்துள்ளது என்று குறிப்பிட்டார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தை மாநிலம் திறம்பட செயல்படுத்தியதால் நிதி குறைப்பு ஏற்பட்டதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இந்த கூற்றுக்களை மறுத்தார். தமிழகம் பல்வேறு பெயர்களில் பல்வேறு கல்வி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்று உறுதிபட கூறினார். இதற்கிடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து நிதி நிறுத்தப்பட்டதை கண்டித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 மாநில அரசு அமல்படுத்தாததால் நிதி வழங்கப்படவில்லை என்று அவர் கூறினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.